ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். வீட்டில் ஒரு 4 பழைய இட்லி இருந்தது. சரி, அது மீதமான இட்லியை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பழைய இட்லி பார்த்தாவே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது நம்ம தேவயானி மேம் தான். ஏன்னா அவங்க தான் பழைய இட்லியில் உப்புமா செய்கிறது சொல்லி கொடுத்தாங்க, இட்லி உப்புமான்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பு கூடவே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நான் வரமிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் வரமிளகாய் போட்டிருக்கேன். கூட கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டோம். வதக்கி விட்டு நம்ம உதுத்து வச்சுருந்த அந்த பழைய இட்லியை எடுத்து போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா சூடுல நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா இட்லி உப்புமா ரெடி. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.